100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைப்பொருளின் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நிறை சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போன்னா, அந்த டோட்டல் கரைசலில் அந்த கரைப்பொருளின் நிறை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது இன்ட்டு 100%. சரி, அந்த டோட்டல் கரைசல் மேலே அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கரைப்பொருளின் நிறை இன்ட்டு 100. ஸோ இப்படி தான் நிறை சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கரைசலின் நிறைனா அந்த கரைபொருள் ப்ளஸ் அதை கரைக்கிற கரைப்பான் ரெண்டுதோட நிறையோட கூடுதல் தான் கரைசலின் நிறை. ஸோ வந்து கரைபொருளின் நிறை எவ்வளோன்னா 25 கிராம் சர்க்கரை போட்டாச்சு. இது 100 + 25 125 கீழே போட்டாச்சு. இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர். அடுத்து 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 16 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைக்கப்படுது. கரைபொருள் மற்றும் கரைப்பானின் நிறை சதவீதத்தை கணக்கிடுக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கரைப்பொருளின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா கரைப்பொருளின் நிறைய மேலே போடணும். அதே இது கரைப்பானின் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா வந்து கரைப்பானின் நிறை சதவீதத்தை மேலே போட்டு திரும்ப அந்த கரைசலை கீழே போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி வந்து அந்த மாதிரியும் கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரைப்பொருளின் நிறை மேலே போடுறோம், கீழே கரைசல் போடுறோம். கரைப்பொருளின் நிறை வந்துட்டு 16, இது ரெண்டையும் 100 + 16 வந்து 116. அதை கீழே போடுறோம். இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருது. அதான் கரைப்பொருளின் நிறை சதவீதம். இதே மாதிரி கரைப்பானை மேலே போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா 100லேருந்து ஆப்வியஸ்லி வந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா வர்றது தான் கரைப்பானின் நிறையாக இருக்கும். அடுத்து 500 கிராம் கரைசலில் 10% யூரியா நீர் கரைசலை பெற தேவையான யூரியாவின் நிறையை கணக்கிடுக. நிறை சதவீதம்னா யூரியாவின் நிறையை தான் கணக்கிடணும். ஸோ கரைப்பொருளின் நிறை பை கரைசலின் நிறை இன்ட்டு 100. இதில் வந்து நிறை சதவீதம் வந்து கொடுத்துட்டாங்க 10%. யூரியாவின் நிறை வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதிலேருந்து யூரியாவின் நிறை வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து கன அளவு சதவீதத்தை அடிப்படையாக கொண்ட கணக்குகள். 35 ml மெத்தனால் 65 ml நீருடன் சேர்க்கப்பட்டு ஒரு கரைசல் தயாரிக்கப்படுது. இந்த கரைசலின் கன அளவு சதவீதம். ஸோ கன அளவு சதவீதம் = மேலே அந்த கரைப்பொருளின் கன அளவு பை அந்த டோட்டல் கரைசலோட இது இன்ட்டு 100. ஸோ கொடுத்தது அப்படி போட்டால் ஆன்சர் வந்துடும். அடுத்து 200 ml வந்து 20% எத்தனால் நீர் கரைசல் உள்ள எத்தனாலின் கன அளவு. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. மேலே வந்து 200 ml எத்தனால் நீர் கரைசல். ஸோ அதோட கரைசலோட மொத்த வேல்யூ தான் 200 ml. அதை கீழே போட்டோம். எத்தனாலின் கன அளவு இதிலேருந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் ஒருபடித்தான கலவை தான் கரைசல். பலபடித்தான கலவை இல்லை, ஒருபடித்தான கலவை தான் கரைசல்னு சொல்கிறோம். அடுத்து முனைவரும் சேர்மங்கள் முனைவரும் கரைப்பானில் கரைகிறது. முனைவரா சேர்மங்கள் கரைகிறது. வெப்பம் கொள் செயல்முறையில் வெப்பம் அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கிறது. அதாவது இப்போ சூடான இதில் வந்து சுகரை போட்டோம்னா டக்குன்னு கரைஞ்சிரும். அந்த மாதிரி வெப்பம் உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. உமிழ் வினைனால வெப்பம் வெளியே போயிடுது. ஸோ வந்து ஆப்வியஸில் கரைதிறன் வந்து அதில் குறைஞ்சிரும். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒருபடித்தான கலவை. நம்ம பார்த்தோம்ல, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கைனா 2. எது வந்து சர்வ கரைப்பான நீர். குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதுன்னா தெவிட்டிய கரைசல். ஓரளவு தான் கரைக்க முடியும். கரைக்க முடியாதுச்சுன்னா அது வந்து தெவிட்டிய கரைசலாக மாறும். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். எல்லாத்துலேயுமே நீர்னு இருக்குது, இல்லை தான் நீர்னே இல்லை. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கும். 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் வந்து 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 ml நீரில் கரைந்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான். 36 கிராம் வரைக்கும் அது தாங்கும். இப்போ 25 கிராம் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 11 கிராம் வரைக்கும் தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெவிட்டும். அடுத்து 25% ஆல்கஹால் கரைசல் என்பது 75 ml நீரில் 25 ml ஆல்கஹால் இருக்கிறதுக்கு சமம். 75 ml நீரில் 25 ml ஆல்கஹால் இருக்குது. அதாவது 100க்கு 25. ஸோ அந்த மாதிரி அப்படின்னா வந்து 100ல் 25 ஆல்கஹால் இருக்குன்னா மீதி வந்து நீர் இருக்கணும்ல. அப்போ எவ்வளோ நீர் இருக்கும்? 75 ml நீர் இருக்கும். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக்க காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம் இருக்கிறதா. எது வந்து நீர் உறிஞ்சும் தன்மை உடையது அப்படின்னா சிலிக்கா ஜெல். ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் கரைப்பான் தான் அதிகமாக இருக்கும். திண்மத்தில் நீர்மத்தின் வகை கரைசலுக்கு திண்மத்தில் நீர்மம் வகை. திண்மம் ப்ளஸ் நீர்மம் அந்த மாதிரி இருந்து பாதரசத்துடன் சோடியம் சேர்ந்த ரசக்கலவை. கரைதிறன் என்பது 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு 100 கிராம் தான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. முனைவரும் சேர்மங்கள் முனைவரு கரைப்பானில் கரைகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் வந்து குறைகிறது. ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும், அதனால் கன அளவு குறைகிறது. நீல விட்ரியால் அப்படின்றது வந்து CaSO4 5H2O. ஓகேவா?
நீலம்னாலே CaSO4 5H2O, அது நமக்கு தெரியும். ஜிப்சம் அப்படின்னா கல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ CaSO4 2H2O. ஈரம் உறிஞ்சி கரைபவை, ஈரத்தையும் உறிஞ்சி கரைவு OHல வர்ற ரெண்டுமே கரையும், NaOH. அடுத்து ஈரத்தை உறிஞ்ச மட்டும் செய்பவை CaO, கால்சியம் உறிஞ்சும் இல்லையா அதனால். அடுத்து இருமடி கரைசல் என்பது 3 கூறு இல்லை 2 கூறு. ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறுக்கு கரைப்பான், குறைந்த அளவு கரைபொருள். சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல். நீரில் கரைஞ்சால் அது எப்படி நீரற்ற கரைசல் ஆகும். அடுத்து பச்சை விட்ரியால் மூலக்கூறு வந்து Mg கிடையாது. பச்சைனாலே வந்து எப்போவுமே வந்து இரும்பு துருப்பிடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பச்சைன்னு வந்துட்டாலே FeSO4 7H2O. சிலிகாஞ்சல் காற்றிலேருந்து ஈரப்பத்தை உறிஞ்சு கொள்கிறது, ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஸோ அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.